பெஸ்ட்டான டிசிஷன்னா அவங்க தான். கிளியர் பண்ணிட்டோன்னா உள்ள நாங்கள் சர்வீஸ் போயிடுவோம். எங்கள் போஸ்டிங் ஹை லெவல், எங்கள் ஸ்டேட்டஸ் வேறு லெவலில் போயிடும். ஸோ அப்போ நான் அந்த யூபிஎஸ்சி வந்து ரிஸ்க் தான், டூ ஆர் டேயில் தான் எடுத்திருக்கேன். ஐ திங்க் ஸோ நான் சக்ஸஸ் ஆயிருவேன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, நான் எடுத்ததில்லை. பிரிக்கிறதே தெரியுது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட்டாக எடுத்துக்க மாட்டேன். எப்படியா இருந்தாலும் அந்த லைஃப் நம்ம தான் வாழப்போகிறோம். அதனால அந்த விஷயத்தை மட்டும் நம்ம வந்து மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்களுக்காக வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே கூடாது. பாசிட்டிவாக எடுத்ததுன்னு பார்த்தா நான் எனக்கு வந்து சீக்கிரமாக மேரேஜ் ஆயிடுச்சு, அது பாசிட்டிவ் தான். அப்புறம் நெகட்டிவ்னு பார்த்தா என் ஹஸ்பண்டோட தங்கச்சி, இது எனக்கு நெகட்டிவ். இது ஒரு நாத்தனார், எனக்கு இது ஒரு பெரிய நெகட்டிவ். எனக்கு நினச்சி பாரு, நிறைய பாசிட்டிவ் நினச்சி பாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய டிசிஷன் எடுத்துருக்கீங்க. ஆமாம், இவங்க நிறைய டெசிஷன் வாழ்க்கையில் இப்போ கூட மிஸ்ஸாக போக போகிறாங்க. நல்லா கேளுங்க. ஐயோ, சரி, இப்போ நான் நிறைய பேர் சொல்லி தர வேண்டியிருக்கோம். நீங்கள் எப்படிப்பட்ட டீச்சராக இருப்பீங்க? அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். பெஸ்ட்டான டிசிஷன் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டை விட்டு வெளியில் வரணும். அதுதான் என்னோட பெஸ்ட்டான டிசிஷன். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னவா இருக்க போகிறோம், நம்ம என்னவா ஆக போகிறோம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண போகிறது நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷனில் தான் இருக்குது. குறிப்பாக நம்ம வாழ்க்கையில் 3 தருணங்கள் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து நம்ம லைஃப் முழுக்க அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நம்ம மேரேஜ், அதுக்கப்புறமா நம்ம என்ன படிக்க போகிறோம், நம்ம எங்கே வேலைக்கு போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படி நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய டிசிஷன் என்ன அப்படின்றத இப்போ அண்ணா டவர் பார்க்கில் இருக்கோம், இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம கேட்போம். அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த டிசிஷன் உங்கள் வாழ்க்கையை என்னவா மாற்றிருக்கு. ஒருவேளை இந்த டிசிஷன் எடுத்ததான் என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை இந்த டிசிஷன் எடுக்காமல் இருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்னு நினச்சிருப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எடுத்த டிசிஷன் என்னன்றதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். இங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட போய் கேட்போம் அவங்க எடுத்த டிசிஷன் அவங்களை எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்றதை வாங்க போய் கேட்கலாம். ஹாய் சிஸ்டர். ஹாய், உங்கள் பேர்? லித்யா. ஓகே, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எடுத்த டிசிஷனில் பெஸ்ட்டான டிசிஷன் எது, இல்லை இந்த டிசிஷன் எடுக்காமல் இருந்தால் லைஃப் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிற டிசிஷன் எது அப்படின்னு பார்த்துருந்தா நான் காலேஜில் கோர்ஸ் எடுத்தது வந்து அது கொஞ்சம் கேவலமாக எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன நினச்சிங்க, என்ன எடுத்தீங்க? நான் பிசிஏ நினச்சி அவங்க ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க எனக்கு. அது கொஞ்சம் எடுத்திருந்தா நான் ஆக்சுவலி ஐடி அந்தமாரி போயிருக்கலாம், அப்ராட் போயிருக்கலாம். அது நான் எடுத்த மிஸ்டேக். ஓகே, உங்கள் ஸ்டடீஸ் இருக்கட்டும், மற்றபடி உங்கள் லைஃப்பில் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டான டிசிஷன் எதனா இருக்கா? பெஸ்ட்டான டிசிஷன்னா அவங்க தான். அவங்கள சூஸ் பண்ணது பெஸ்ட்டான டிசிஷன். ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் நான் இப்போ வந்து சிவில் சர்வீஸ் படிக்கிறோம், யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு வந்து யூபிஎஸ்சின்றது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் தான். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு டக்குன்னு நாங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் கிளியர் பண்ணிட்டா சிவில் சர்வீஸ் போகலாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் போகலாம். அப்படி நாங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா எங்களுக்கு அவ்வளோதான், லைஃபே காலியான மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இதுக்கு வந்து ஒரு 6 to 7 years மேலே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு அட்டெம்ப்ட் வந்து 6 attempt இருக்கும். ஸோ 6 attemptே கிளியர் ஆகலை அப்படின்னா எங்களுக்கு ஒரு டிசிஷன் வந்து ராங் ஆகிடும். ஸோ அப்படி நாங்கள் கிளியர் பண்ணிட்டோன்னா உள்ள நாங்கள் சர்வீஸ் போயிடுவோம். எங்கள் போஸ்டிங் ஹை லெவல், எங்கள் ஸ்டேட்டஸ் வேறு லெவலில் போயிடும். ஸோ அப்போ நான் அந்த யூபிஎஸ்சி வந்து ரிஸ்க் தான், டூ ஆர் டேயில் தான் எடுத்திருக்கேன். ஐ திங்க் ஸோ நான் சக்ஸஸ் ஆயிருவேன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டு டிசிஷனில் எப்போயுமே எங்கள் வீட்டில் வந்து நான் டிசிஷன் எடுத்தால் ஓகே தான் சொல்லுவாங்க. பெஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா காலேஜ் தான் சொல்லுவேன். ஓகேங்களா, நான் காலேஜ் வந்து ஐடி பண்ணணும்னு நினச்சேன், அது பண்ணி முடித்தேன் நான். ஆனால் அது என் லைஃப் அது போல் எனக்கு பிடிக்கும். ஐடி படிக்கும் போது பிடிச்சது டிசிஷன். ஓகே, ஐடி படித்ததுக்கப்புறம் ஏன்டா ஐடி படித்தோம் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ ஸோ வேறு என்ன பண்ணலாம் டிசிஷன், கவர்மெண்ட் ஜாப்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ ஸ்டடி பண்ணுறேன். குறிப்பாக நீங்கள் எடுக்கிற டிசிஷன்லாம் நீங்களே எடுப்பீங்களா, இல்லை உங்களை யாருனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களா? இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட்டாக எடுத்துக்க மாட்டேன். ஓகேங்களா, எடுத்துட்டேன்னா அது நான் பண்ணுவேன். மோஸ்ட்டாக வீட்டில் கன்சல்ட் பண்ணுவேன். ஓகே அப்படின்னா நான் பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை சொல்லுவாங்க, அவங்க தப்புன்னு சொல்லுவாங்களே, அப்படி சொன்னாங்கன்னா நான் ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக நான் சொன்னால் அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க. பெஸ்ட்டுன்னு நினச்சா வந்துட்டு நான் வந்து என்னோடய ஸ்டடீஸ் சொல்லுவேன். இன்ஜினியரிங்ஸு இல்லை வேறு ஏதாவது போகாமல் நான் ஆர்ட்ஸ் எடுத்ததுனால ஸோ என்னோடய ஜாப் ஓரியன்டில் நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சக்ஸஸ் இதுவாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னோடய வேலையில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் வந்திருக்காங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தா அவங்களும் ஒரே சேலரி, நானும் அவங்களோட அதிகமாகவே ஏர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா, ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது நம்ம 4 பேர்கிட்ட கேட்போம். ஓகேங்களா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க. ஆனால் ஃபைனலாக நம்ம என்ன சொல்லுவோன்னா நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் பண்ணுவோம். அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணிக்கிட்டால் ஓகேவா இருக்கும்.
எடுக்காமல் இருந்திருந்தா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு என்னோடய மேரேஜ். பிகாஸ் வந்துட்டு என்னென்னா ஓகே ஃபேமிலியில் சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. பட் அந்த லைஃப்பை வாழ போகிறது நம்ம தான். அடுத்து வந்து ஒரு 40 30 இயர்ஸோ இல்லை 20 10 இயர்ஸோ எப்படியா இருந்தாலும் அந்த லைஃப் நம்ம தான் வாழ போகிறோம். அதனால் அந்த விஷயத்தை மட்டும் நம்ம வந்து மற்றவங்க சொல்கிறாங்க மற்றவங்களுக்காக வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே கூடாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம வந்து இது பண்ணணும் ஓகேங்களா. அதுதான். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் வந்து சூசன் ஜான். நான் பெஸ்ட்டாக நினைக்கிறது வந்து நான் வந்து ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். பட் நான் பிளேஸ்மெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு கண்டிப்பாக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும். எல்லோரும் போகிற மாதிரி ஜஸ்ட் ஜாப் ஒரு வீடு அப்படின்னு எனக்கு செட்டில் ஆக பிடிக்கல. பெருசாக அச்சீவ் பண்ணணும். ஆனால் அதுக்கான டைம் ஸ்பேஸ் வந்து நான் பிளேஸ்மெண்ட் விட்டால் தான் எனக்கு அது கிடைக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் பிளேஸ்மெண்ட் விட்டுட்டு ஐ ஜஸ்ட் ஒர்க் ஆன் மை செல்ஃப். நான் வந்து என் கூடவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய படித்து ஸ்கில்ஸ்லாம் நிறைய டெவலப் பண்ணி இப்போ வந்து ஃபாரினில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு காலேஜ் ஆஃபர் வந்திருக்கு. இந்த செப்டம்பர் போகிறேன். இது வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா பிளேஸ்மெண்ட் குவிட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்? இப்போ நான் ஜஸ்ட் வெயிட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ போகிறதுக்கு ஜஸ்ட் கோர்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப பெரிய விஷயம் பிளேஸ்மெண்ட் விட்டுட்டு இதில் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா இந்த டிசிஷன் எடுத்ததுனால உங்கள் லைஃப் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை பாசிட்டிவாக தான் இருக்குது. அது பார்க்குறதுக்கு அந்த டைமில் வந்து நெகட்டிவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டைமில் பார்த்தா அது நல்லதாக தான் போகுது. அது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். ஆனால் அப்படி ரிஸ்க் எடுத்தால் தான் ஒரு நல்ல ரிவார்ட் கிடைக்குது. ஓகே. அடுத்து வந்து ஒரு நல்ல காலேஜில் போய் படிக்கிறேன். அது கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் தான் எனக்கு. அங்கே போய் படிச்சுட்டு நல்ல சேலரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி போகலாம். அது இதுக்குள்ளே எனக்கு அதுதான் பெஸ்ட் டெசிஷன் நான் என் லைஃப்பில். ஓகே. ஸ்டடீஸ் அப்புறமா வந்து நம்ம போகக்கூடிய வேலை, அதுக்கப்புறமா முக்கியம் வந்து நம்ம யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்றது தான் முக்கியம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேறு எதனா டிசிஷன் எடுத்துருக்கீங்களா? இல்லை ப்ரோ, நான் எடுத்ததில்லை. பெஸ்ட்டான டிசிஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் தான். ஆக்சுவலாக அது நல்லா இன்னும் குரூப் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஆக்சுவலாக என்னோடய எய்ம் என்னென்னா இன்ஜினியரிங் பண்ணணுன்னு இருந்தது. அதனால் என்னால் ஸ்கோர் பண்ண முடியாதனால ஐ டேக் ஆர்ட்ஸ் குரூப் ஆக்சுவலி. பட் எனிவே ஐ சக்ஸஸ்ஃபுல் இன் தட் குரூப். அது ஸ்டடீஸ்னால தான் ஐ கேம் ஒர்க்குக்கும் போக முடிஞ்சது என்னால். ஸோ அது நல்ல டிசிஷன் என்னோடய லைஃப்பில். அதுக்கப்புறம் எனக்கு பெஸ்ட்டு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தா கார்பரேட் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். வேறு என்னோடய டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஸ்டடீஸ்னால தான். அதுக்கப்புறம் இப்போ ஐம் ரன்னிங் அ சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஆல்சோ. என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நல்ல இதுதான், நல்ல அதுவும் நல்ல பார்ட்னர் தான். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மொத்தத்தில் நீங்கள் படிக்கிறதும் சரி, நீங்கள் போன வேலையும் சரி, உங்களுடைய ஹஸ்பண்ட் செலெக்ஷனும் சரி, எல்லாமே பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ எல்லா டிசிஷனுமே பெஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், பை காட்ஸ் கிரேஸ். சூப்பர். ஸோ ஓகே. அடுத்து வேறு எதனா டிசிஷன் என்ன எடுத்து வச்சுருக்கீங்களா? ஆஸ் ஆஃப் நோ எதுவும் இல்லை இப்போ வரைக்கும். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ குவிட் பண்ணிட்டு வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். ஹோம் மேக்கர். அதுவும் நல்ல டிசிஷன் தான். கரெக்ட். ஆமாம், ஆஃப்டர் லாங் டைம் ஆக்சுவலி. உங்கள் பேர் சொல்லுங்கள். மோகனா. தேங்க்யூ. இந்த டிசிஷன் எடுக்காம தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிற ஒரு டிசிஷன் எது அப்படின்றத சொல்லுங்கள். இதோ இவங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காமல் இருந்திருந்தாலே அது கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது தோணியிருக்கும். ஸோ லைக் மெயின் டெசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கம்ப்யூட்டரில் வந்து அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்தேன். மேபி அதை நான் பண்ணாமல் இருந்திருந்தா லைக் பிகாம் அந்த மாதிரி ஏதாவது போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிருக்கலாம் அப்படின்றத நினச்சேன். ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து பிகாம் தான் ஏதாவது எடுத்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ லைக் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம், சிஏ அந்த மாதிரி. பட் என்னோடய கேங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாங்க. ஸோ பெட்டர் நம்மளும் அங்கேயே இருக்கலாமே, தனியாக போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தேடி இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட அப்படி போனேன். அப்புறமா தான் தெரிஞ்சது எனக்கு லைக் கோடிங்கில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, லைக் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற நாலேஜும் எனக்கு இல்லை அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டிசிஷன். அப்போது கோடிங் தான் உங்கள் பிரச்சனைனா, அப்போது ஐடிலேயும் நிறைய கோடிங் இல்லாமல் நான் ஐடி கோடிங் மட்டுமே என்னுடைய பிரச்சனை கிடையாது. லைக் அது தவிர்த்து நான் வேறு ஏதாவது பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய தாட். அவ்வளோதான். உங்கள் பேர்? பவானி. சூப்பர். நீங்கள்?
உங்கள் பேர் நீங்கள் இல்லை நான் அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே இது பண்ணேன்னா நான் வாழ்க்கையில் எல்லா டெசிஷனுமே நல்லா தானே எடுத்திருக்கேன் இது வரைக்குமே. இவங்க கூட வந்து இருந்தது தான் என் பெரிய தப்பு. அதை மட்டும் நான் தவிர்த்துருக்கலாம். ஒரு சின்ன வயசில் தெரியாமல் தவறு பண்ணிட்டேன். இவங்க வீட்டுக்கு வந்தது மயக்கம் போட்டு வீட்டுக்கு வந்தேன், அப்பயே ஃப்ரெண்டு பிடிச்சிக்கினாங்க. அதனால் அந்த ஒரு சின்ன தவறு தான். நான் மற்றபடி அதை அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கோண்ணா. மற்றபடி இல்லை நீங்கள் எல்லா டிசிஷன் நல்ல டிசிஷன் எடுத்திருக்கேன்றீங்க. மேபி இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு அதனால் எதுக்கு மற்றவங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு அவங்க எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும், அவ்வளோதான், விட்டுட்டு போயிடலாண்ணா. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். சரண்யா. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய டிசிஷன் எடுத்துருக்கீங்க. ஆமாம், இவங்க நிறைய டெசிஷன் வாழ்க்கையில் இப்போ கூட மிஸ்ஸாக போக போகிறாங்க. நல்லா கேளுங்க. ஐயோ சரி, இப்போ நான் நிறைய பேர் சொல்லித்தர வேண்டியிருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட டீச்சராக இருப்பீங்க? நல்ல டெடிகேட்டிவான டீச்சராக இருக்கணும் எப்போவுமே. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணுற ஒர்க்கை ரசித்து பண்ணோம்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான். அதை தாண்டி உங்கள் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் டெசிஷன்னா இல்லை இது இந்த டெசிஷன் எடுக்காமல் இருந்தது நல்லாயிருக்கும், ஒர்ஸ்ட் டெசிஷன்? வேர்ஸ்ட் டெசிஷன் எதுவுமே கிடையாது. அம்மா கொஞ்சம் ரொம்ப கைடன்ஸாக இருந்ததுனால இதுவரைலாம் வேர்ஸ்ட் டெசிஷன் எதுவுமே எடுத்ததில்லை. எல்லாமே பெஸ்ட்டு தான். இப்போயும் நான் பெஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு அதில் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கேன். உங்கள் பேர் பிரார்த்தனா. ஓகே, உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லா டெசிஷனுமே வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். டெசிஷன் அப்படின்றது முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த டெசிஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ் வாட் எவர் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து என்ன டெசிஷன் பாசிட்டிவாக எடுத்திருக்கேன்னு கேட்குறீங்களா? பாசிட்டிவாக எடுத்ததுன்னு பார்த்தா நான் எனக்கு வந்து சீக்கிரமாக மேரேஜ் ஆயிடுச்சு, அது பாசிட்டிவ் தான். அப்புறம் நெகட்டிவ்னு பார்த்தா என் ஹஸ்பண்டோட தங்கச்சி, இது எனக்கு நெகட்டிவ். இது ஒரு நாத்தனார், எனக்கு இது ஒரு பெரிய நெகட்டிவ். எனக்கு இருந்தாலும் இவனும் ஒரு பாசிட்டிவ் தான், ஆனால் பெரிய நெகட்டிவ். ஒரு உருவத்தில் வேறு பெரிய நெகட்டிவ், அவ்வளோதான். நினச்சி பாரு, நிறைய பாசிட்டிவ் நினச்சி பாரு. நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்துறீங்க? நான் எதுவுமே எடுக்கல. டிசிஷன் எடுத்தது இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச டிசிஷன் எடுக்காத ஒரே நீங்கள் குழந்தை சாபக்கேடு. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். மது. ஓகே, தேங்க்யூ. என் பேர் வள்ளி. எங்கேருந்து வரீங்க? அயனாவரத்துலேருந்து வரேன். ஓகே, இப்போ உங்கள் அனுபவத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்த ஒரு நல்ல முடிவுனா எதுன்னு சொல்லுவீங்க? நல்ல முடிவு, நான் 2 பொண்ணு பெற்றிருக்கேன். அதான் நல்ல முடிவு. எனக்கு 5 பொண்ணு பெற்றுக்கணும்னு ஆசை. ஆனால் 2 நின்று போச்சு. 2ஓட சரி. அதுக்குள்ள எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதனால் 2 ஓகே. ஏன்னா அது நம்ம கையில் இல்லை முடிவு, இந்த முடிவு எடுக்கிறது. மற்றபடி உங்கள் மேரேஜ் டிசிஷன் இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆம்பிஷன் வச்சுருக்கீங்களா? அது மாதிரி எதனா பண்ணியிருக்கீங்க? என் 2 பசங்க நல்லா படிக்க வச்சு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரணும் தான் என்னுடைய ஆசை. அது நடக்கும்னு கொஞ்ச நாளில் நினைக்கிறேன். அவங்க அதை ஆசைப்படுறாங்களா? அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்பாளுங்க. அவங்களுக்கே பிடிச்சிருந்தா கூட அதை எடுத்து வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லும்போது அதை விட்டுருவாளுங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் அதை கடைசியில். உங்கள் 2 பசங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்டுப்பீங்க? கண்டிப்பாக நான் அவங்க சொல்கிறத நான் எடுத்துக்குவேன். ஓகேம்மா, வாழ்த்துக்கள்மா. பெஸ்ட்டான டெசிஷன்னா நான் வந்து 12th படிக்கும்போது என்ன குரூப் எடுக்கணும்னு எனக்கு தெரியல. அப்போது எனக்கு ஒரு சீனியரோ ஒரு பிரதரோ யாருமே இல்லை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தெரியும் இது படித்தா உனக்கு இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நாங்கள் வந்து மார்க் எடுத்தாச்சு. இந்த மார்க்குக்கு ஆக்சுவலி 12th படிக்கும்போது என்னென்னமோ நினைப்போம், நம்ம ஏரோநாட்டிக்கல் ஆகலாம், நம்ம மெரைன் இன்ஜினியர் ஆகலாம். மார்க்கை பார்த்தோன்னே ஓகே அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கும்போது அப்போ வந்து எவருக்கு கிரீனாக இருக்கிறது ஒன்லி சிவில் மெக்கானிக்கல் தான். மற்ற எல்லாமே அதுக்கு பின்னாடிங்கும்போது ஜஸ்ட் எங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. இருந்தாலும் எங்கள் செட்டு பசங்களில் பாதி பேர் மெக்கானிக்கல், பாதி பேர் சிவில் எடுத்து படித்து முடிச்சதுக்கப்புறம் ஏன்டா இதை படித்தேங்கிற மாதிரி நான் உண்மையிலேயே ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து நான் ஒர்க் பண்ணது துபாயில் 2 years ஒர்க் பண்ணேன். சிவில் இன்ஜினியர் துபாயில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே உள்ள கிளைமேட்டு டைரக்ட் சன்லைட் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன், வேறு யாராச்சும் நமக்கு வந்து நல்ல டெசிஷன் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அடுத்த டெசிஷன் நான் என்ன எடுத்தேன்னா, என்னோடய பிரதர் இருக்காங்க, இவங்களை வந்து நான் படிக்கும்போதே முடிவு பண்ணிட்டேன் இன்ஜினியரிங் வேணாம். ஏன்னா நானும் என்னோடய பிரதரும் தான் வீட்டில் இன்ஜினியரிங் வேணான்னு சொல்லிட்டு ஆர்ட்ஸ் லைனில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டு, ஏன்னா எல்லாமே அவங்களோட சீனியரு எனக்கு ஆள் இருக்குதுங்கும்போது நான் வந்து ஆர்ட்ஸ் லைனில் போக வச்சேன். அவங்க பிகாம் படித்தாங்க. அதுக்கப்புறம் படிக்கவான்னு கேட்டாங்க. நான் படிக்கல எக்ஸ்ட்ரா. நான் வந்து பிஎஸ்சி சிவிலோடு முடிச்சுட்டேன். தம்பியை வந்து எம்பிஏ படிக்க வச்சேன். எம்பிஏ படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக் லைனில் இருக்காங்க. அவனுக்கு ஒரு பிரதராக வந்து நான் ஒரு நல்ல டெசிஷன் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு டெசிஷன் எனக்கு எடுக்கும்போது யாரும் இல்லை. அதான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல டெசிஷன் கிடைக்கல. ஸோ என்னால் முடிஞ்சதே என் தம்பிக்கு நான் கொடுத்தேன். உங்கள் தம்பிக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா இன்ஜினியரிங்கில்? இல்லை அதாவது நான் எப்படி நான் அந்த 12th படித்து முடித்த உடனே என்னன்னு தெரியாமல் இருந்தனோ அதே மாதிரி தான். ஆக்சுவலி எல்லாருமே அதான், சில பேர் தான் ரொம்ப நாலேஜாக நம்ம இதை எடுத்தால் இது ஃப்யூச்சரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவெலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்குலாம் வந்து அப்படி யாருமே இல்லைங்கும்போது என் தம்பிக்கு நான் அந்த டெசிஷன் கொடுத்தேன். அவனுக்கு ஆர்ட்ஸ் படிக்கிறான்னு கேட்டேன், ஓகேன்னா அப்புறம் ஆர்ட்ஸ் படித்தான். அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்கிறான். அவனே தான் சொன்னான் எம்பிஏ படிக்கிறேன்னா. எம்பிஏ படித்தான். இப்போ அலுவலான்னு ஒரு லைனில் இருக்கு. வேறு எதுனா பெஸ்ட் டெசிஷன் என்ன இருக்கா? பெஸ்ட்
பெஸ்ட் டெசிஷன்னா மேரிடா நீங்கள்? 2 years ஆயிடுச்சு. 1 yearல பேபி இருக்குது. அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். எப்படி இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம நல்லா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். வந்தவங்கன்னா அந்த ஒய்ஃபு, நமக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்கணும். கூட பிறந்தவங்க எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்கணும். இதுதான் நம்ம கடைசி வரைக்கும் உள்ள கோல். வாழ்த்துக்கள் ப்ரோ, உங்களுடைய எல்லா முடிவுகளும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். பெஸ்ட்டான டிசிஷன் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டை விட்டு வெளியில் வரணும். அதுதான் என்னோட பெஸ்ட்டான டிசிஷனே. வெளியில் வந்துட்டேன். நிறைய தடைகள் இருக்குது. அதை சரிப்படுத்திட்டேன்னா என் லைஃப்பை வேறு விதத்தில் செட்டில் பண்ணிடுவேன். நீ இதெல்லாம் பண்ணாது. நான் எடுத்த டிசிஷன்னா லைக் நான் இப்போது அப்ராட் போகலான்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸோ இங்கே இருந்து நிறைய ட்ரை பண்ணி நான் ஃப்ரஸ்ட்ரேட் தான் ஆனது. ஸோ அதனால் நான் அப்ராட் போகலாம் அப்படின்ட்டு நான் டிசிஷன் எடுத்திருக்கேன். வாட் எவர் எந்த ஜாப் வந்தாலும் ஓகே, எனக்கு எப்படியாவது போயிடணுன்னு மட்டும்தான் வெயிட் பண்ணியிருக்கேன். என்ன படிச்சிட்ருக்கீங்க? நான் படித்து முடிச்சாச்சு பிசிஏ. நான் வந்துட்டு ஆப் டெவலப்பர். எனக்கு வந்துட்டு பர்சனலாக போவோம், அது வீட்டில் பார்த்தானா அதுவும் ஆகிடும். அதனால தான் பார்க்குறது தான். நீங்கள் பேர் எதுவும் சொல்ல வேணாம், நீங்கள் சும்மா அப்படியே பேசுங்க. பர்சனலாகவே என் லைஃப் ஃபுல்லாக நிறைய டேமேஜ் இருக்குது. அதனால நான் இங்கே மைக்ரேட் ஆகணும் தான் பார்த்துட்ருக்கேனே. எவ்வளோ சீக்கிரம் நான் மைக்ரேட் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் மைக்ரேட் ஆகிடணும், எனக்கு இருக்கவே கூடாது அப்படின்ட்டு நான் இருக்கேன். ஸோ வாட் எவர் உங்களுடைய எல்லா டிசிஷனுமே நல்லா வரணும். டிசிஷன் எடுக்காமல் நல்லா இருக்கும்னா படித்து கிராஜுவேட் ஆனது தான். நான் வந்து வேற ஏதாச்சும் இன்ஜினியரிங் சைடு போகலான்றதான் என்னுடைய பிளானாக இருந்துச்சு. 12th முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சு 5 வருஷம் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். இருந்தாலும் டிசிஷன் எடுக்கிற வீட்டில் எடுத்துட்டாங்க. அக்ரி படிச்சிட்டேன். ஐடி எடுக்கலான்னு போனோம், பட் இருந்தாலும் அக்ரி படிச்சிட்டோம். அக்ரி படிச்சுட்டு கொஞ்சம் ஜாப் கேரியர் அது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அக்ரி படிச்சுட்டு. ஸோ அதனால் அந்த டிசிஷன் வந்து கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பெஸ்ட்டு டிசிஷன்ஸ்னால் இன்னும் அவ்வளோ எடுத்துட்டான்னு தெரியல, பட் எடுத்ததுன்னா இன்னும் அவ்வளோ இன்னும் பெஸ்ட் டிசிஷன்னா ரொம்ப இன்னும் அவ்வளோ தூரம் நான் வரல. அப்படி இல்லை, பரவாயில்ல. நீங்கள் உங்கள் ஸ்டடீஸ் வந்து உங்கள் வீட்டில் முடிவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டீங்க. சரி, வேறு ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறது கூட டிசிஷன் நீங்கள் சினிமா தேட்டரு அது அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரி என்ன டிசிஷன் நீங்கள் எடுத்துருக்கீங்க? பெஸ்ட்டு டிசிஷன் எடுத்துக்கிங்களா? பெஸ்ட்டு டிசிஷன்னா இல்லை வாட் எவர் நீங்கள் எடுத்த டிசிஷன் பெஸ்ட்டுன்னா நான் காலேஜ் படிக்கும்போது நடந்தாங்க. காலேஜ் வந்து இந்த கிளப் செக்ரட்டரிஸ் அந்த மாதிரி போஸ்ட்டில் இருந்ததால் நம்ம இப்போது சென்னை டிஎஸ்பி இருக்கார்ல, சைலேந்திர ப்ரொஃபஸர்லாம் இருக்கார்ல, அவர் போய் இன்வைட் பண்ணது, இந்த சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணது. இன்னும் காலேஜ் வந்து கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமில் இருந்தது. அந்த மாதிரி அந்த பெஸ்ட் டிசிஷன்ஸ்னால் அவ்வளோதான். இன்னும் அந்தளவுக்கு பெருசான வரல. சின்னதாக எடுத்தது பெஸ்ட் டிசிஷன்ஸ்னால் காலேஜில் இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும்.